நாங்க வேர்ல்டு கப் டீம்லாம் செலக்ட் பண்ணாலுமே கடைசி நேரத்துல வேர்ல்டு கப்ல இருந்து புல் அவுட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்க கவர்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணாதான் நாங்க வேர்ல்டு கப் ஆட முடியும்னு பாகிஸ்தானோட டைரக்டர் மோசின் நக்வி, இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சகோ, ஏஷியாவுக்கு போதப்பட்டவன கப்பு தூக்கி போனார் தெரியுமா ஹோட்டலுக்கு, அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்ற போது இது புரியாத ஒரு புதிரா இருக்கு. எங்கேருந்து உங்க கவர்மெண்ட் கிளியரன்ஸ் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் இது உங்க பஞ்சாயத்தே கிடையாது. பங்களாதேஷ் ஐசிசி இந்தியான்னு போயிட்டு இருக்கு. செகண்ட், நீங்க இந்தியாவுக்கு ஆட போறதே கிடையாது அப்படின்றதால செக்யூரிட்டி ரீசன்ஸும் கிடையாது. நீங்க போய் எல்லா மேட்சும் ஸ்ரீலங்காவில் ஆட போறீங்க அப்படின்ற போது இதுல என்னங்க கவர்மெண்ட் கிளியரன்ஸ்? ஏஷியா கப் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கைக்குழுக்குள்ள இந்தியா அப்படின்ற போது பிசிபி இதே மோசின் நக்வி அவர்கள் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, அரசியல் வேறு கிரிக்கெட் வேறுன்ற ஒரு புரிதல் கூட இந்தியாவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இந்தியாவை சாடினார். அப்படின்ற போது இப்ப நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியதான், உங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இது வேறங்க அது வேற கிரிக்கெட் வேற, நாங்க பாட்டு போயிட்டு வேர்ல்ட் கப் ஆடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லாம எங்க கவர்மெண்ட் டிசைட் பண்ணு ஏன் சொல்றீங்க? பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் பங்களாதேஷ் மேல இருக்கிற அக்கறைலாம் கிடையாதுன்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு புதுசா முளைச்சிருக்கிற அந்த எதிரி என்னோட பழைய எதிரி அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணாலுமே நான் உன் பக்கன்றதுக்கு தான் பாகிஸ்தான். இந்த பஞ்சாயத்துல மையப்புள்ளி இந்தியா அப்படின்றதான் பாகிஸ்தானோட பிரச்சனையே. பங்களாதேஷும் சரி பாகிஸ்தானும் சரி சாம்பியன்ஸ் டிராஃபில பிசிசிஐக்கு நீங்க பண்ணீங்களா, வென்யூ மாத்தினீங்கன்னு ஐசிசி கேக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்றீங்க, நாங்க ஆடணும்னு விரும்புறோம் ஆனா எங்க கவர்மெண்ட் வானாம்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றீங்க, நாங்க டீம்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் ஆனா கவர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க. சோ கிளியரா தெரியுற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் போர்டுன்றது கவர்மெண்ட்டை மீறி ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்ற போது பிசிசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபி என்ன பண்ணாங்க, 17 வருஷமா இந்தியா பாகிஸ்தானே போகல. அப்படின்ற போது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம்னு பிசிசி எடுத்த போது அப்ப மட்டும் பிசிசி ஏங்க குற்றம் சொல்லிடுறீங்க? உங்க போர்டுலாம் கவர்மெண்ட் சொல்றது மீற முடியாது, ஆனா எங்க போர்டு மட்டும் கவர்மெண்ட் சொல்றது மீற முடியும்ன்றீங்களா? என்ன லாஜிக் இது? சாம்பியன்ஸ் டிராஃபியை ஹோஸ்ட் பண்ணதே நீங்க தானே பாகிஸ்தான். வென்யூ மாற்றம்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி பாய்காட் பண்றோம் நீங்க ஐசிசி கிட்ட சொல்லிருக்கலாமே. ஆனா ஐசிசில இருந்து கல்லால காசு வரணும்ல, வருஷத்துக்கு 300 கோடி உங்களுக்கு வருது. ஐசிசி கல்லால காசு வரதுக்கு காரணமே இந்தியன் டீம் தான். அப்படின்ற போது இந்தியா கிட்ட இருந்தா உங்களுக்கே காசு வருது. சோ அந்த டைம்ல மட்டும் கல்லால காசு வந்தா போதும்னு சொல்லிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிக்கலாம் சாம்பியன்ஸ் டிராஃபின்னு சொல்லி நடத்தி காசும் பார்த்த பாகிஸ்தானை இப்ப மட்டும் பின்னாடி பங்களாதேஷா இதுக்கு ஒத்துக்காது அதுக்கு ஒத்துக்காதுன்னு முடுக்கி விடுறீங்களா? என்னங்க நியாயம் இது? ஆப்கானிஸ்தான் சூப்பர் கிரிக்கெட் ஆடுறாங்க சார், அவங்களை தாண்டி போயிட்டாங்க, சூப்பரான ஃபைட் பண்ணக்கூடிய அக்ரெசிவ் டீம். அப்படின்ற போது இந்த மாதிரி பங்களாதேஷ் டீமுக்கு பாகிஸ்தான் நீங்க வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது உங்க பஞ்சாயத்தும் கிடையாது, நீங்க இந்தியாவுக்கும் ஆட போறல அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டர், இந்தியா உங்க எதிரி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சப்போர்ட் பண்றீங்களே, இழப்பு உங்களுக்கு தாங்க. ஐசிசி தெளிவா சொல்லிட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல நீங்க இந்த மாதிரி புல் அவுட் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருக்கும், இழப்பு பெருசா இருக்கும்ன்றது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. பாவம் இதுல எல்லாம் அஃபெக்ட் ஆகுது பிளேயர்ஸ் தான். பங்களாதேஷ் அவங்க டீம் வேர்ல்ட் கப் ஆக முடியாதுன்ற போது பாகிஸ்தான் நீங்க மீண்டும் அந்த தவறை செய்யாதீங்க, இழப்பு உங்க பக்கம் தான், தெளிவா இருங்க. எனவே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க சகோ. ஹேவ் a nice day சகோ.